Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. எபேசியர் 4:29 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவித கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுபவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு வந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இப்போ யோவான் 15:12, 13, 14, 15 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். யோவான் 15:12 நானும் உங்கள் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்திலே நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீடிய பொறுமையை குறித்து பார்த்தோம். 1 கொரிந்தியர் 13 அது முதல்ல வருது. அன்பு நீடிய சாந்தமும் அப்படின்னு வருது. இங்கிலீஷில் லவ் இஸ் பேஷண்ட் அப்படின்னு வருது. அடுத்தது கைண்ட், லவ் இஸ் கைண்ட் அப்படின்னு வருது. இன்றைக்கி இந்த கைண்ட் அல்லது கைண்ட்னஸ், தமிழில் தயவு அப்படிங்கிறாங்க இல்லையா, அதை குறித்து பார்க்க போகிறோம். இந்த தயவுங்கிற இந்த குணாதிசயம் பரிசுத்தாவியான ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் வந்து அவனுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினதினால் அவன் காட்டக்கூடிய ஒரு பண்பு, ஒரு மனுஷனுக்கு உள்ளே இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு காரியம் கைண்ட்னஸ்ங்கிறது. உள்ளே வந்து கடவுள் மாற்றினாதான் அந்த கைண்ட்னஸே வருங்கிற மாதிரி தான் வேதம் போதிக்கிறது. அதனால தான் இந்த லிஸ்ட்டில் இது வருது. 2 லிஸ்ட்லேயும் வருது. பாவியின் கனி லிஸ்ட்லேயும் வருது, 1 கொரிந்தியர் 13 லிஸ்ட்லேயும் வருது. அங்கேயும் தயவுன்னு சொல்லப்பட்டிருக்கு, இங்கேயும் தயவுன்னு சொல்லப்பட்டிருக்குது. இதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இதை பார்க்கும்போது 3 விதத்தில் இதை பார்க்க போகிறோம். 3 காரியங்களை கவர் பண்ண போகிறோம். 1, தயவுனா எது தயவு இல்லைன்றதை முதல்ல பார்ப்போம். ஏன்னா இருளை காமிச்சா தான் வெளிச்சம் நல்லா விளங்கும். நெகட்டிவை பார்த்தா பாசிட்டிவ் நல்லா விளங்கும். தயவுனா எது தயவு இல்லைங்கிறது முதல்ல காமிச்சிடுறேன். அப்புறம் தயவுனா என்னங்கிறத காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த தயவை எப்படி நாம் அடைகிறோம், எப்படி அந்த தயவு நம்முடைய குணாதிசயமாக வந்து நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு அப்படிப்பட்டவர்களாக நம்ம எப்படி மாறுறோங்கிறதையும் நான் காண்பிக்கிறேன். ஏன் எது தயவு இல்லைங்கிறது ரொம்ப முக்கியம். எது தயவு இல்லைன்றது முக்கியம்னா, நிறைய பேர் இன்றைக்கு என்ன சொல்லுவாங்க, என்னங்க இந்த லிஸ்ட்டில் இருக்கிற 1 கொரிந்தியர் 13, 5, 22, கலாத்தியர் அன்பு நீடிய சாந்தம், தயவு உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாரு, பெரிய லிஸ்ட் வாசிங்களே. எனக்கு தெரியும் எவ்வளோ பேர் நல்ல மனுஷங்க இருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் பெரிய இருதயம் மாற்றப்பட்டவர்கள் கிடையாது. சாதாரண மனுஷர்கள், ஆனால் நல்ல குணமுள்ளவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் இப்படிப்பட்ட பண்புகள் எல்லாம் வெளிப்படுத்துகிறார்கள். நீங்கள் சொல்கிறீங்க இருதயம் மாற்றப்பட்டாதான் இப்படிப்பட்ட பண்புகளை வெளிப்படுத்த முடியும் ஒருவன்றீங்க. அதனால தான் இந்த லிஸ்ட்டில் வருதுன்றீங்க. இந்த லிஸ்ட்டு வந்து இருதயம் மாற்றப்பட்டவன் எப்படி இருப்பான்றதை பற்றிய லிஸ்ட்டுன்றீங்க. இருதயம் மாற்றப்படாமலேயே நீடிய பொறுமை உள்ள ஆட்கள் இருக்கிறாங்க, தயவு உள்ள ஆட்கள் இருக்கிறாங்க, இந்த குணங்கள்லாம் உள்ள ஆட்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அப்படி சொன்னீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்கு பாருங்கள், நீடிய பொறுமை தயவு அதுன்னு பெருசாக வருது பாருங்கள், அது ஒன்றுனுடைய விளக்கமும் நமக்கு வழங்கலைன்னு அர்த்தம். அதாவது அது என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்குது அதுன்றது நமக்கு வழங்கலை. நாம் எதையோ பார்த்துட்டு இதுதான் தயவுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம், எதையோ பார்த்து இதுதான் நீடிய பொறுமை நினச்சிட்டு இருக்கிறோம். ஆகவே அவருக்கு இருக்குது இவருக்கு இருக்குது, நீங்கள் என்ன பெருசாக இந்த லிஸ்ட்டில் வருதுன்றீங்க.
ஒருத்தன் இருதயத்தில் மாற்றப்பட்டாதான் இதெல்லாம் இருக்குன்றீங்க. நான் பார்த்துருக்கேன், இவருக்குள்ளே பார்த்துருக்கேன், அவருக்குள்ளே பார்த்துருக்கேன், அந்த மனுஷனுக்கு இல்லையா, இந்த மனுஷனுக்கு இல்லையா அப்படின்னு பேசுகிற ஆட்களுக்கு இங்கே சொல்லியிருக்கிறதுனுடைய அர்த்தம் விளங்கலை. நீடிய பொறுமைனா அதுக்கு ஒன்றும் பெரிய இருதயம் மாற்றப்பட வேண்டியதில்லை, சில ஆட்களுக்கெல்லாம் அது இருக்குது அப்படிம்பாங்க. ஆனால் அந்த நீடிய பொறுமைனா என்னன்னு வேதம் எப்படி போதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் உங்களுக்கு. ஐயோ இது இல்லைங்க, இது நான் சொல்கிறது வேற, இது இல்லை அப்படின்பீங்க. அதே மாதிரி தான் தயவும். அதனால தான் கைண்ட்னஸ் அதே மாதிரி தான். நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு கைண்ட்னஸ் இருக்குது, அவருக்கு கைண்ட்னஸ் இருக்குது, இவருக்கு கைண்டாக அவருக்கு கைண்ட் நினைக்கிறீங்க. ஆனால் வேத வசனத்துக்கு உள்ளே போய் கைண்ட்னஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் விளங்க ஆரம்பிக்குது. இல்லை இல்லை, நம்ம நினச்சது தப்பு. வேத வசனம் கைண்ட்னஸ்ன்னு சொல்கிறது டோட்டலாக வேறு விவகாரம் அது. அதனால் நம்ம தப்பாக புரிஞ்சு வச்சுட்ருக்கோம். அதனால தான் நினச்சிட்டு இருக்கோம் இவருக்கு கைண்ட்னஸ் இருக்குது, அவருக்கு கைண்ட்னஸ் இருக்குது. நம்ம தப்பு அப்படின்றத நம்ம புரிந்து கொள்வோம். சரி, 4ஆம் அதிகாரத்தில் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் இப்போ வாஸ்தவம் இல்லையா, அங்கே எப்படி அதை பற்றி சொல்லியிருக்குதுன்றத கவனிங்க. 32ஆம் வசனத்தில் எப்படி சொல்லியிருக்கு பாருங்கள். ஒருவருக்கொருவர் தயவாயும், இந்த லிஸ்ட்லேயும் வருது பாருங்கள். 1 13 வருது, கலாத்தியர் 5 வருது, ஆவியின் கனிகள் லிஸ்ட்டில் இங்கேயும் வருது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல் நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் இருக்குது. அப்போ எது தயவு இல்லைன்றதை முதல்ல காமிச்சாங்க. இந்த தயவை பற்றி தான் இன்றைக்கி பேசுகிறோம். போன வாரம் இந்த மன்னிப்பை பற்றி பேசணும். இங்கே மன்னிப்புன்னு சொல்லியிருக்கு இல்லையா, இங்கே 32ஆம் வசனத்தில் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள், தயவாயிருந்து ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்னு. இதை பற்றி பெரிய ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்டடீஸ் எல்லாம் நடந்திருக்குது. ஆக்சுவலாக சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க, சர்வேலாம் எடுத்து இந்த ஃபர்கிவ்னஸை பற்றி எல்லாம் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இப்போல்லாம் இதெல்லாம் ரொம்ப தீவிரமாக பண்ணுறாங்க. பைபிள் படிக்கிறவங்க கூட ரொம்ப சயின்டிஃபிக் ரிசர்ச் மாதிரி இறங்கிடுறாங்க. இந்த ஃபர்கிவ்னஸ்ஸு, மன்னிப்புங்கிற விஷயத்தில் அது எவ்வளோ சுலபமாக இருக்குதா கடினமாக இருக்குதா, எந்த அளவுக்கு அது இருக்குது ஜனங்க மத்தியில்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அதில் சொல்கிறாங்க, மன்னிப்புங்கிறது அநேகருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, சுலபமாக வரமாட்டேங்குது. ஏன்னா அவங்களே சொல்கிறாங்க, சர்வேல ஒத்துக்கிறாங்க, ஆமாம் எனக்கு மன்னிக்க முடியாது, என்னால் ஒரு அளவுக்கு தான் லிமிட் இருக்குது, அதுக்கு மேலே நான் மன்னிக்க மாட்டேனாக்கும் அப்படின்னு வெளிப்படுத்துகிறாங்க. ஏன்னா அவங்க பேரெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, ஊர் சொல்ல வேண்டியதில்லை, தைரியமாக சொல்லலாம் என்ன நினைக்கிறீங்கன்றது. அதில் க்ளீனாக சொல்கிறாங்க, என்னால் மன்னிக்க முடியல, மன்னிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம், நான் மறக்க மாட்டேன், மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் வெளிப்படுத்துகிறாங்க தங்களோட கருத்துக்களை. அதே ஸ்டடியில் கைண்ட்னஸை பற்றியும் படிச்சிருக்கிறாங்க. நீங்கள் கைண்டான ஆளா அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட எல்லாம் சொல்கிறானா நான் கைண்ட்னு. அப்போ மன்னிப்பு ரொம்ப கஷ்டங்கிறான், தயவு ரொம்ப சுலபங்கிற மாதிரி ரிசல்ட் வருது ஸ்டடியில். அது வெளியிட்டிருக்கிறாங்க பாருங்கள். மன்னிப்புங்கிறது ரொம்ப கஷ்டம் மனுஷனுக்கு, தயவு கைண்ட்னஸ்ன்றது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இருக்குது, ஏதோ 1-2 பேருக்கு இருக்காது, அவ்வளோதான ஒழிய முக்கால்வாசி பேர் எல்லாம் கைண்டாக தான் இருக்கிறாங்க. சுலபமாக வந்துடுது. எல்லாருமே சொல்கிறாங்க நான் கைண்டு, அவர் கைண்டு, இவர் கைண்டு, எல்லாரும் கைண்டு தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை நமக்குன்னா, அவங்க சொல்கிறது உண்மையாக இருந்தால், அந்த ஸ்டடி உண்மையாக இருந்தால், கைண்ட்னஸ் எல்லாருக்குமே இருக்குதுன்னா, அப்புறம் அந்த கைண்ட்னஸை கொண்டாந்து இந்த 2 லிஸ்ட்டில் எதுக்கு போட்டாங்க? கலாத்தியர்லேயும் 1 கொரிந்தியர் 13 எதுக்கு போட்டாங்க? 1 கொரிந்தியர் 13 கலாத்தியர் என்ன மாதிரி லிஸ்ட்டு? உள்ளம் மாற்றப்பட்டு, ஆவியானவரால் மாற்றப்பட்டு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்தால்தான் ஒரு மனுஷன் இப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிற லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டில் கொண்டாந்து கைண்ட்னஸ் போட்டால் அதுதான் எல்லாருக்கும் இருக்குன்றாங்களே, ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லாருமே கைண்டாக இருக்கிறாங்கன்றாங்களே. அப்போ இந்த லிஸ்ட்டில் அதுக்கு இடம் இருக்கக்கூடாது. இது ரொம்ப சர்வசாதாரண விஷயம், எல்லாரும் தான் கைண்ட்னஸ் காமிக்கிறாங்க, தயவு காட்டுறாங்க. அதை கொண்டாந்து ஏன் ஒரு பெரிய ஒரு இது மாதிரி இந்த லிஸ்ட்டில் கொண்டாந்து சேர்த்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புகிறது. ஆகவே இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஆராயிறாங்க. ஆராய்ஞ்சு இன்னொரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சினிமாக்காரங்கள்ட்ட அவங்கள்ட்ட சில ஆராய்ச்சிகளை பண்ணி இந்த நடிகர்கள், பெரிய அளவில் வளர்ந்தவர்கள், பேர் பெற்ற நடிகர்கள், ஹாலிவுட் நடிகர்கள், அவர்கள்கிட்ட போய் தகவல் சேகரிக்கிறாங்க. அவங்களாம் நல்லா வளர்ந்து பெரிய பேர் எடுத்த பிறகு சில ரிஸ்கெல்லாம் எடுக்கிறாங்க நடிப்பில். அதில் ஒரு ரிஸ்க் என்னென்னா, ரொம்ப நல்லவனாக நடிக்கிறது. அது ஒரு பெரிய ரிஸ்கான். ஏன் நான் நல்லவனாக நடித்தாலே படம் ஓட மாட்டேங்கண்ணா. ரொம்ப யோகியனா, நல்லவனா, கெட்ட வார்த்தை பேசாமல், தப்பு தண்டா பண்ணாமல், ரொம்ப கரெக்டாக நியாயமாக நடந்துக்கிட்டு ரொம்ப யோகியமாக நடக்கிறவனா நடித்தா படம் ஓட மாட்டேங்குதான்.
இப்படி பெரிய அளவில் வளர்ந்த நடிகர்கள் இப்படி நடிச்சுட்டு நொந்து போய் உட்காந்துருக்கான். அவன்கிட்ட போய் கேள்வி கேட்டிருக்காங்க, ஏன் இந்த படம் உடம்பு இவ்வளோ நடிச்சிருக்கிற, எந்தெந்த படத்தில் துப்பாக்கி எடுத்து இப்படி சுட்டா 10 பேர் விழுகுறான், அந்த மாதிரி படம்லாம் நல்லா ஓடுது, நீ ரொம்ப யோகியனான், கெட்ட வார்த்தைலாம் பேசாத படத்தில் நல்லா அழகா நல்ல சப்ஜெக்டு அப்படி நடித்தா ஏன் போக மாட்டேங்குது, ஏன் நீ அந்த படம் வெற்றி பெற மாட்டேங்குது அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிற காரணத்தை சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களாம், நடிகர்கள், பெரிய பெரிய நடிகர்கள் சொல்கிறாங்க, ஏங்க யாராவது ரொம்ப கைண்டாக இருக்கிற ஆளை பார்த்துருக்கீங்களா, நல்ல ஒழுங்காக இருக்கிற ஆளை, ஒரு நல்ல ஆளை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் நல்ல ஆளை பார்த்தா நமக்கு என்ன தோணுது, ஆமாம் இவன் எதுக்கு இவ்வளோ நல்லா இருக்கிறான், சந்தேகம்தான் வருது அவனை பற்றி. யோகிய மாதிரி நடிக்கிறானா, நம்மகிட்ட இந்த எதாவது எதிர்பார்க்குறானா, இல்லை நம்மகிட்ட அது ஏமாத்துறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறானா, நல்லவன் மாதிரி வேஷம் போடுறான் போல இருக்கு, இவ்வளோ நல்லவனா ஒருத்தன் இருக்க முடியாதே, அப்போ ரொம்ப நல்லவனாக இருந்தாலும் அவனை சந்தேகப்படுங்கிற மாதிரி வந்துருச்சு இப்போ உலகத்தில். அயோக்கியனை சந்தேகப்பட வேண்டியதில்லை, அதுதான் பொதுவாக இருக்குது எல்லாத்தையும். நல்லவனாக இருந்தான்னா இவன் எதுக்கு என்ன காரணத்துக்காக இவ்வளோ நல்லவனாக இருக்கிறான், ஏதோ நம்மளை சீட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறான் போல இருக்கு, ரொம்ப வர்றான் போகிறான், ரொம்ப நியாயமாக பேசுகிறான், ரொம்ப நல்ல மாதிரி காட்டுறான், எதுக்கு இவன் இவ்வளவு நமக்கு உதவி செய்யணும், எதுக்கு இவன் இவ்வளவு நல்ல காரியங்களை பண்ணணும், இவன் ஏதோ கணக்கு வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட இவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், இவன் நம்ம ஊரில் சொல்லுவாங்க பிராக்கெட் போடுறான்னு அந்த மாதிரி வேலை நடக்குது அப்படின்னு அவனை பற்றி ஒரு சந்தேகம் கிளம்புதான். அதனால் இந்த நல்லவர்களை பற்றிய ஒரு சரியான ஒரு காட்சி கிடைக்க மாட்டேங்குது. ஒரு நல்லவன் தான் அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்றதை முதல்ல இவன் புரிஞ்சுக்கிட்டா தானே நடிகன் அதை சித்தரிக்க முடியும் தன்னை நடிப்பில். அது எங்கே போய் புரிஞ்சுக்கிறதுன்றான். ஒரு நடிகனை பார்த்த உடனே நான் என்ன நினைக்கிறேன்னா, அவன் சொல்கிறான், நான் என்ன நினைக்கிறேன்னா இது ஆர்டிஃபிஷியல், இது அவன் நல்லவன் கிடையாதுங்க, இது செயற்கை, இது இவன் நல்லவன் போல ஒரு காட்சியை காட்டுறான் இவன், இது ஃபால்ஸ், இது பொய் தன்மை உள்ளது, இவன் நல்லவனே கிடையாது, இது பொய், இது அப்படிங்கிறான், செயற்கையானது, இது பொய்யானது, திஸ் இஸ் நாட் ரியல், இது உண்மையாகவே இல்லை அவங்ககிட்ட, இவன் ஒன்றும் நல்லவன் கிடையாது, இது நிஜம் அல்ல, இது கதை, இவன் நல்லவனை போல தன்னை காட்டுகிறானே ஒழிய இவன் உண்மையாகவே நல்லவன் கிடையாது. அவை இது செயற்கையானது, இது பொய்யானது, நிஜம் இல்லை. இது இன்னும் கேட்டால் இது ஏதோ கட்டாயத்தினால இப்படி பண்ணுறான், இட்ஸ் ஃபோர்ஸ்ட், கட்டாயத்தினால இவன் நல்லவனாக இருக்கிறான், ஏதோ ஒரு கட்டாயத்தினால அப்படின்றாங்க. இதை கேட்கும்போது நமக்கு ஆத்திரமாக வருது, என்ன உலகம் இது, அறிவு கட்டவனாக இருக்கானுங்க, இந்த மாதிரியா நல்லவனை பார்த்து இப்படிலாமா சந்தேகப்படுறது, செயற்கை, இது போலித்தனம், இது நிஜம் இல்லை, இது ஃபோர்ஸ்டு, இப்படிலாம் சொல்கிறான்னா எவ்வளோ கேவலமான ஆட்கள் அப்படின்னு வருது இல்லையா நமக்கு. ஃப்ரெட்ரிக் நீட்சேன்னு ஒரு ஆள் இருந்தார். நீட்சேனா பெரிய ஃபிலாசபர். அவர் ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். நான்லாம் படிக்கிற காலத்தில் வெளிநாடுகளில் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா செவுத்துலலாம் எழுதியிருப்பானுங்க, காட் இஸ் டெட் அப்படின்னு, கடவுள் செத்து, நானும் அறிவிக்கிறானா கடவுள் செத்துட்டாருன்னு, காட் இஸ் டெட், காட் இஸ் டெட்னு செவரெல்லாம் எழுதி போட்டிருப்பானுங்க. யூனிவர்சிட்டியில் இது ரொம்ப பிரபலம். ஏன்னா ரொம்ப படித்தவனா, அறிவில் வளர்ந்தவனா இருக்கிறவனுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, காட் இஸ் டெட்னு நீ நம்பணும். அப்படி ஆகிப்போச்சு. நீ கடவுள் இருக்கிறாருன்னு நம்பினா நீ படித்தவனே கிடையாது, அறிவே இல்லை உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டானு. அந்த மாதிரி பண்ண ஆள் இந்த ஆள். காட் இஸ் டெட்ன்ற அந்த வாக்கியத்தை ஃபேமஸ் ஆக்குனார். அவ்வளோ பெரிய ஆள் இந்த ஆள், ஃபிலாசபர். அந்த ஆள் இதை பிடிச்சிக்கிட்டு அந்த ஆளும் இதை தான் சொல்கிறார், இது செயற்கைத்தனமானது, இது போலித்தனமானது, இதை தான் கிறிஸ்தவ மார்க்கம் போதிக்கிறது. எவன் இருக்கிறான் யோகியனா, எவன் நல்லவனாக இருக்கிறான், எவனுமே நல்லவன் கிடையாது, இதெல்லாம் போலித்தனமான ஒரு காரியம், இதைத்தான் பைபிள் போதிக்குதாக்குன்னு சொல்லி பைபிளில் கடிந்து கொள்ளுகிறான், கிறிஸ்தவ போதனையை கடிந்து கொள்கிறான் அந்த ஆள். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கோபம் வருது இல்லையா. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இன்னும் வாயை புழப்பீங்க. அது என்னன்னா, இவங்கெல்லாம் சொல்கிறதையே தான் பைபிளும் சொல்லுது. 1 கொரிந்தியர் 13 என்னங்க சொல்லுது, உனக்கு உள்ள எல்லாத்தையும் விற்று அன்னதானம் பண்ணினாலும் அன்பு உனக்கு இராவிட்டால் எந்த பிரயோஜனம் இல்லைன்னு. அது மட்டும் இல்லை, சரீரத்தை சுட்டரிக்க ஒப்பு கொடுத்தாலும் அன்பு உனக்கு இராவிட்டால் எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறது. என்ன சொல்ல வருது, ஒருத்தர் எல்லாத்தையும் விற்று அன்னதானம் பண்ணுறான், ஏன் அது அவனுக்கு பிரயோஜனம் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை, அது போலித்தனமானது, அது நிஜம் இல்லை,
அவன் நடிக்கிறான், அது செயற்கையானது. அவன் வந்து தன்னை பெருசாக காட்டிக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனில் அதை செய்கிறான். அதைத்தான் வேதம் போதிக்குது. நீச்சேக்கு விளங்கல, பைபிள் படித்தா தானே விளங்கும். சும்மா பைபிளை திட்டுறது, கடவுளை திட்டுறது. இந்த ஆள் சொல்கிறது தான் பைபிள் ஏற்கனவே சொல்லியிருக்கு. இந்த ஆள்கிட்ட என்னத்தை கற்றுக்கிறது? நம்ம பைபிளில் ஏற்கனவே சொல்லியிருக்குது. ஆமாம், இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குற அந்த கைண்ட்னஸ்ஸு போலித்தனமானது, அதில் செயற்கைத்தனம் இருக்கிறது, அது நிஜம் இல்லை. அது வந்து ஏதோ கட்டாயத்தின் அடிப்படையில் காட்டப்படுகிற ஒரு காரியம். ஒருத்தனை நல்லவன் மாதிரி காட்டுறான், நல்ல காரியங்களை செய்கிறான் அப்படின்னு பைபிள் ஏற்கனவே போதிக்குது. பவுல் போதிக்கிறாரு, இயேசு போதிக்கிறாரு, வேதத்தில் பல இடங்கள்ல அதை நாம் வாசிக்கிறோம். அப்போ இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.